Dear students, welcome to TN Science World. Today we see the topic of 10th Standard Science Unit 2 Optics. At first we see the learning objectives of this lesson. At the end of this lesson, students will be able to இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களாவன ஸ்டேட் த 3 laws of refraction, ஒளி விலகல் விதிகளை பற்றி கூற இயலும், தெரிந்து கொள்ள இயலும். தென் லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியினுடைய பண்புகளை பட்டியலிடுதல். எக்ஸ்பிளைன் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ், ஒளிச்சிதறலின் பல்வேறு வகைகளை விளக்குதல். அண்டர்ஸ்டாண்ட் த இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் உருவாக்கும் பிம்பங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல். அனலைஸ் த ரே டயக்ராம் ஆஃப் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், குழிலென்ஸ் மற்றும் குவிலென்ஸுகளை பயன்படுத்தி கதிர் படங்களை பகுத்தறிய முடிதல். Understand the working of human eye and optical instrument, மனித கண் மற்றும் ஒளியியல் கருவிகளின் செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ளுதல். அண்ட் தென் சால்வ் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம், ஒளிவிலகல் சார்பான கணக்குகளை தீர்த்தல். ஒளிவிலகல் சார்பான கருத்துக்கள், கணக்குகள் இவை அனைத்தையும் நாம் முன்னரே காணொளியாக வழங்கியுள்ளோம். இப்பொழுது at first the properties of light, ஒளியினுடைய பண்புகள். light is a form of energy, ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். light always travels along a straight line, ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டிலே செல்கிறது. light does not need any medium for its propagation, it can even travel through the vacuum, ஒளி பரவுவதற்கு ஊடகம் என்ற ஒன்று தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளி கதிர் செல்லும் என்பதுதான். த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் ஆர் ஏர், காற்றிலே அல்லது வெற்றிடத்திலே ஒளியினுடைய திசை வேகம் c= 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1. இந்த வேல்யூவை நாம் வரையறுக்க வைத்திருக்கப்பட்ட வேல்யூ. இதை நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், காற்றிலே ஒளியினுடைய திசை வேகம் என்ன என்பதை. And then since the light in the form of the waves, it characterized by wavelength lambda and frequency v, which are related by the following equation: c = v lambda. c is the velocity of light. ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அதனுடைய அலைநீளம் லாம்டா, அதனுடைய அதிர்வெண் v ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். இவை c = v lambda என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்த முடிகிறது என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். டிஃப்ரெண்ட் கலர்டு ஆஃப் லைட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி, ஒளியினுடைய வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலை நீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும். அலாங் த விசிபிள் லைட், வயலட் லைட் ஹாஸ் த லோயஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் ரெட் லைட் ஹாஸ் த ஹையஸ்ட் வேவ்லென்த். இந்த அலைநீளங்களிலே ஒளியிலே ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் என்பது இதனுடைய விளக்கம். When light is instant on the interface between the two media, it is partially reflected and partially refracted. ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடை முகப்பை அடையும் பொழுது அது பகுதி அளவு எதிரொலிக்கும், பகுதி அளவு விலகல் அடையும். ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ஷியலி ரிஃப்ராக்டட், விலகல் அடையும். பகுதி அளவு எதிரொலிக்கும், பகுதி அளவு விலகல் அடையும். இதுவே த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியினுடைய பண்புகள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலுடைய முதல் விதி. த இன்ஸ்டன்ட் ரே, த ரிஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட் and the normal to the refracting surface are lie on in the same plane. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகதிராக இருந்தாலும் சரி, இன்சிடென்ட் ரே, விலகு கதிர் ரிஃப்ராக்டட் ரே, ரெண்டாவது இருக்கக்கூடிய நார்மல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இன்சிடென்ட் ரே அண்ட் தென் ரிஃப்ராக்டட் ரே, ரெண்டு விலகு கதிர்
படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்பிற்கு உரிய செங்குத்தாக வரையப்படும் நேர்கோடு, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் லை ஆன் த சேம் பிளேன், இவை அனைத்துமே ஒரே தளத்திலே அமையும் என்பது ஒளிவிலகலினுடைய முதல் விதி. அடுத்ததாக ஒளிவிலகலினுடைய இரண்டாவது விதி, the second law of refraction, the ratio of the sine of angle of incident and the sine of angle of refraction is equal to ratio of refractive index of the media, two media. என்ன அப்படின்னாச்சுன்னா, படுகோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்திற்கு சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அந்த இரு ஊடகங்களுடைய ஒளி விலகல் எண்களுடைய தகவிற்கு சமம். μ1/μ2 = sin I sin r அப்படிங்கிறதா இந்த ஒளி விலகலுடைய இரண்டாவது விதி. அடுத்ததாக ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் மீன்ஸ், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் என்பது ஒளி சிதறல் என்பது என்ன என்பதை பற்றி சொல்கிறது. இன்சிடென்ட் லைட் இருக்குது, அதுலேருந்து எப்படி ஸ்கேட்டர்ட் ஆகி அது போயிருக்கு அப்படிங்கிற படத்தை உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேட்டரிங்கில் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் தெர் ஆர் டூ ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் லைட் ஆன் ஸ்கேட்டர்டு பீம் ஆர் இன் த சேம் தென் த கால் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். என்னென்ன, சிதறலடையும் ஒளிக்கற்றையின் தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்லி பேர். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், மீட்சியற்ற சிதறல். மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. மீட்சியற்ற சிதறலில் ஒரு 4 வகைகள் இருக்குது. அதில் ராலே ஸ்கேட்டரிங், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்கேட்டரிங் விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் ஒரு 4 டைப்பு: ராலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது லென்ஸுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, லென்ஸ் இஸ் ஆப்டிகலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆர் 1 பிளேன் ஆர் 1 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இரு பரப்புகளுக்கிடையே ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸு. இந்த பரப்புகள் பார்த்திங்கன்னா, 2 கோளக பரப்புகளாகவோ அல்லது ஒரு கோளக பரப்பும் ஒரு சமதள பரப்பும் கொண்டதாகவோ அமைந்திருக்கும். இதுக்கு பேர் தான் லென்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். லென்ஸ் இஸ் பேசிக்கலி கிளாசிஃபைடு இன் 2 டைப்ஸ். ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்கேவ் லென்ஸ். அல்லது பிளேனோ கான்வெக்ஸ் அல்லது பிளேனோ கான்கேவ். அதாவது 2 வகையான லென்ஸு. ஒன்று கான்வெக்ஸ் மீன்ஸ் குழி லென்ஸு, கான்கேவ் மீன்ஸ் குவி லென்ஸு. இது 2 வகையாக கொடுத்துருக்காங்க. கான்கேவ்னா குழி, கான்கேவ் மீன்ஸ் குழி லென்ஸ், கான்வெக்ஸ் மீன்ஸ் குழி. கேவ் அப்படின்னா குகை, அதனால் அதுக்கு பேர் குழி அப்படின்னு சொல்லி பேர். கான்வெக்ஸ் அப்படின்னா குவி, கான்கேவ்னா குழி லென்ஸு. இதை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. குவி லென்ஸு அல்லது இருபுற குவி லென்ஸு, குழி லென்ஸு அல்லது இருபுற குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, இமேஜஸ் ஃபார்ம்டு டியூ டு த ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் லென்ஸில் இமேஜஸ் எப்படி வருது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இது. இதில் பார்த்திங்கன்னா, முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, when the ray of light strikes the convex or concave lens obliquely means உள் புகுந்து போகிறது, at its optical center it conforms to follow the path without any deviation. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, முதல் விதியில் when a ray of light strikes கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ஆப்ளிக்விலி உள்ளுக்குள்ளே புகுந்து போகிறது, அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் அதனுடைய ஆடி மையத்தின் வழியாக, லென்ஸினுடைய மையத்தின் வழியாக போகணும். இட் கண்டினியூஸ் டு ஃபாலோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டீவியேஷன், விலகல் அடையாமல் அது நடுவில் போகிறது மட்டும் தன்னை போல் அப்படியே போகுது அப்படின்னு சொல்கிறது தான். ஒளிக்கதிரானது ஒரு குவி லென்ஸ் அல்லது குழி லென்ஸின் ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் பொழுது விலகல் அடையாமல் அதே பாதையிலே செல்கிறது என்பது தான் இதனுடைய
விதி 1. அடுத்து ரூல் 2, when a ray parallel to the principal axis strikes a convex or concave lens, the refracted ray are converged to convex lens or appear to diverge from the concave lens. Converged convex lens, diverged concave lens, the principle of focus. ரெண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா, முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் மீது படும் பொழுது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும், குழிலென்ஸின் மீது படிக்கும் பொழுது முதன்மை குவியத்திலிருந்து விலகல் அடையும். அதான் சொல்கிறாங்க கன்வெர்ஜ் அண்ட் டைவர்ஜ். கன்வெர்ஜ் மீன்ஸ் குவிக்கும், டைவர்ஜ் மீன்ஸ் விரிக்க செய்யும். கான்கேவ் த பிரின்சிபல் ஆஃப் ஃபோக்கஸ். இது இரண்டாவது விதி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்டு சி கிரேட்டர் தென் 2F, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பியாண்ட் பொருள் சிக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு படமாக போட்டிருக்காங்க. சிக்கு அப்பால் வச்சோம் அப்படின்னம்னா பொருளானது வளைவு மையத்திற்கு அப்பால், சிங்கிறது வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வைக்கப்படும் பொழுது தலைகீழான மெய்பிம்பமானது லென்ஸின் மறுபுறம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே தோன்றுகிறது. when an object is placed behind the center of curvature beyond C, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. அப்போ இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, the size of the image is the same as that of the object அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆப்ஜெக்டினுடைய அளவுக்கே இமேஜ் இருக்கும் அப்படின்றது தான் பொருள் சிக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது கிடைக்கக்கூடியது. And then the object placed between the principal focus F and optical center O. F and optical center Oவுக்கு நடுவில் the object placed between the principal focus F and optical center Oவில் வச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, Fக்கும் பொருள் முதன்மை குவியம் Fக்கும் ஒளியியல் மையம் O ஆகியவற்றுக்கு இடையே வைக்கப்படும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, when an object placed in between the principal focus of optical center, a virtual image is formed. The size of the image is larger than that of the object. அதாவது ஆப்ஜெக்டை விட விழக்கூடிய பிம்பம் பெருசாக இருக்கும். பொருளொன்றின் குவிலென்ஸின் முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே வைக்கப்படும் பொழுது அளவில் பெரிய நேரான மாய பிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்திலே உருவாக்கும் என்பதுதான் இதனுடைய விரிவாக்கம். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். குவிலென்ஸினுடைய பயன்பாடுகள் என்ன? கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் எ கேமரா லென்சஸ். கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் எ கேமரா லென்ஸ். ஒளிப்பட கருவியிலே பயன்படுத்தப்படுகிறது. தே ஆர் யூஸ்டு ஆஸ் எ மேக்னிஃபையிங் லென்சஸ். இவை உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுத்தப்படுகிறது. தே ஆர் யூஸ்டு இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ். இவை நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றில் உருவாக்குவதில் பயன்படுத்தப்படுகிறது. they are used to correct and defect of vision called hypermetropia. என்ன சொல்கிறாங்கன்னா, தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்கு குவிலென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அடுத்தபடியாக ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அதாவது பொருள் ஒன்றை ஈரில்லா தொலைவிலே வைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. when an object placed infinity, a virtual image is formed. Object is placed infinity anywhere in the principal axis of finite distance. when an object is placed at finite distance, ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே வச்சோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when an object is placed at a finite distance from the lens, virtual image is formed between the optical center and the focus of the convex lens. The size of the image is smaller than that the object. அப்போ இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, பொருளினுடைய பிம்பத்தை விட மிகவும் குறைவாக இருக்கும். பொருளொன்று குழிலென்ஸிற்கு முன்பாக அளவிடக்கூடிய தொலைவிலே வைக்கப்படும் பொழுது குழிலென்ஸின் ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே நேரான சிறிய மாயபிம்பம் உருவாகிறது என்பது இதற்குண்டான பதில். அதற்கு அடுத்தபடியாக கான்கேவ் லென்ஸ் வேரியேஷன் இன் பொசிஷன், சைஸ் அண்ட் இமேஜஸ் வித் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்.
குழி லென்ஸு பொருளின் தொலைவை பொறுத்து பிம்பத்தின் அளவை பொறுத்து தொலைவும் மாறுபடும். எப்படி அப்படின்னாச்சுன்னா, பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் and the lens is decreased, the distance between the image and the lens also keeps decreasing. குறைய ஆரம்பிச்சதுன்னா தன்னை போல் அந்த இமேஜும் வந்து குறைய ஆரம்பிக்கும். Further, the size of the image formed increases as the distance between the object of the lens decreases. அதாவது இமேஜ் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு இன்க்ரீசஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் லென்ஸஸ் டிக்ரீசஸ். இமேஜ் பெருசாகும், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இது தான் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறையும் பொழுது பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையே உள்ள தொலைவும் குறைகிறது, மேலும் பிம்பத்தினுடைய அளவும் அதிகரிக்கிறது என்பதை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறியீட்டு மரபு. இது நம்ம கிராஃப் எப்படி போடுறோம் அப்படின்றபடி தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போடுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்டு ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த லென்ஸ். எப்போவுமே பொருள்கள் எப்பொழுது லென்ஸிற்கு இடப்பக்கமே வைக்கப்பட வேண்டும். அட் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்து தான் அளக்கப்பட வேண்டும். The distance measured in the same direction as that of instant light are taken as positive. என்னென்னா, படுகதிரின் திசையிலே மேற்கொள்ளக்கூடிய அளவீடுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். The distance measured against the direction of instant light are taken as the negative. படுகதிரின் திசைக்கு எதிர் திசையிலே மேற்கொள்ளக்கூடிய அளவீடுகள் எதிர்குறியாக குறித்து கொள்ள வேண்டும். இதை நம்ம கிராஃபை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும். The distance measured upward and perpendicular to the principal axis is taken as positive. முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படக்கூடிய அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். The distance measured downward and the perpendicular to the principal axis is taken negative. முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கக்கூடிய அளவுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும் என்பது இந்த குறியீட்டு மரபு உடைய வரையறைகள். அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ். லென்ஸினுடைய உருப்பெருக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் லைக் a spherical mirror we have a magnification of the spherical lens. Spherical lens produces a magnification and it is defined as the ratio of height of the image to the height of the object. Height of the image ரேஷியோ எதுக்கு இடையான ரேஷியோனா ஹைட் ஆஃப் த இமேஜ் அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுக்கு கோளக ஆடிகளைப் போலவே கோளக லென்ஸுகளும் உருப்பெருக்கம் செய்கிறது. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளினுடைய உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம், த ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவு உருப்பெருக்கம் பேர். உருப்பெருக்கத்தை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால எம்முங்கிறத சொல்கிறோம். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஹெச் டேஷ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச். அப்போ ஹெச் டேஷ் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு தி மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ். அல்லது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வி அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பிம்பத்தினுடைய தூரத்திற்கும் பொருளினுடைய தூரத்திற்கும் இடையே உள்ள தகவும் கூட மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் தான். இதில் எது சொன்னாலும் நமக்கு கரெக்டு. அடுத்து லென்ஸை உருவாக்குபவனுடைய சமன்பாடு கூட இருக்குது. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு இதில் கொடுக்கல, இருந்தாலும் நாம் சொல்லலாம். 1/f = mu - 1 × 1/r1 - 1/r2 அப்படிங்கிறது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸை உருவாக்குபவனுடைய சமன்பாடு. இங்கு வந்து மியூ = ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் r1 r2 என்பது அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய டூ லென்சஸினுடைய கர்வேச்சர், வளைவு ஆரங்கள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் f 1/f என்பது குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது லென்ஸினுடைய திறன் கூட சொல்லலாம். P = 1/f, பவர் ஆஃப் லென்ஸ் = 1/f. குவிய தொலைவினுடைய தலைகீழி லென்ஸினுடைய திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லாத. பவர் ஆஃப் த லென்ஸு அதனுடைய அழகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா டயாப்டர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. த SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர். த பவர் ஆஃப் த லென்ஸ் P = 1/f. த SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் diopter, it is represented by the symbol of D. If a focal length is expressed m,
then the power of the lens is expressed d. Thus 1d is the power of the lens whose focal length of the 1 meter, one diopter is equal to 1 meter to the power of minus 1. The power of the lens p is equal to 1 by f. Its unit is diopter. அது வந்து இங்கே உங்களுக்கு கொடுக்கல, அதை நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஹியூமன் ஐ. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குவிலென்ஸுக்கும் குழிலென்ஸுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இந்த மிடில் தேன் த எட்ஜ், நடுவில் வந்து மொத்தமாகவும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும். கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்கேவ் லென்ஸ் தின்னர் இந்த மிடில் தேன் அட் த எட்ஜஸ். அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸ் இட் இஸ் எ கன்வெர்ஜிங் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கு வந்து இட் இஸ் எ டைவர்ஜென்ட் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இட் இஸ் ப்ரொடியூஸ்டு மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெர்ச்சுவல் இமேஜஸ் தான் கொடுக்கும். கான்கேவ் லென்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் மயோபியா. இந்த கேள்விகளை கூட கேட்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஹியூமன் ஐ என்ற இந்த கேள்வியை, ஹியூமன் ஐ பற்றின அடுத்த காணொலியை இரண்டாவது பாகத்தில் காண்போம். முதல் காணொலி இதோடு நிறைவுபடுகிறது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸோடு நிறைவு பெறுகிறது. இரண்டாவது காணொலியில் ஹியூமன் ஐயிலிருந்து தொடரலாம். நன்றி.